புத்தாண்டை முன்னிட்டு சொரிமுத்தையனார் கோவிலுக்கு தடை விதித்த வனத்துறை, பக்தர்கள் ஆவேசம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள காரையாறு சொரிமுத்தையனார் கோவிலுக்கு அனுமதி கோரி ஐயப்ப பக்தர்கள் பாபநாசம் வனச்சோதனை சாவடி முன்பு அமர்ந்து முற்றுகையிட்டு பஜனை பாடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் பிரசித்தி பெற்ற காரையாறு சொரிமுத்தையனார் கோவில் அமைந்துள்ளது. சபரிமலையின் மூலஸ்தானமாக கருதப்படும் இந்த கோவிலுக்கு ஆண்டுதோறும் கார்த்திகை, மார்கழி மாதங்களில் ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு சென்று வழிபட்ட பின் சொரிமுத்தையனார் கோவிலுக்கு சென்று சாஸ்தாவை வழிபட்டு வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக பாபநாசம் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து அணையிலிருந்து சுமார் 6000 கன அடிக்கு மேல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் சொரிமுத்தையனார் கோவிலுக்கு செல்லும் வழியில் பாலம் மூடியவாறு தண்ணீர் செல்வதால் சொரிமுத்தையனார் கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல வனத்துறை தடை விதித்தது. சொரிமுத்தையனார் கோவிலுக்கு அனுமதி கோரி அதிகாலை 3 மணியிலிருந்து சுமார் 8 மணி நேரம் பக்தர்கள் வந்த வண்ணம் இருந்தனர். 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வரிசையில் நின்றது. அனுமதி மறுக்கப்பட்ட பாபநாசம் வனச்சோதனை சாவடி முன்பு முற்றுகையில் ஈடுபட்டுள்ள ஐயப்ப பக்தர்கள். இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சபரிமலைக்கு சென்ற 100க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் சொரிமுத்தையனார் கோவிலுக்கு மற்றும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு சாஸ்தா கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் வெள்ளிக்கிழமை என்பதால் காலை அதிக அளவில் திரண்டனர். ஆனால் வனத்துறை அனுமதி வழங்காததை அடுத்து பாபநாசம் வனத்துறை சோதனை சாவடி முன்பு பிஜேபி அரசாங்க பிரிவு நகர தலைவர் தங்கேஸ்வரன், நகர பொதுச் செயலாளர் இசைக்கு முத்து, இந்து முன்னணி மாவட்ட பொதுச் செயலாளர் நாகராஜ், விகேபுரம் நகர செயலாளர் முருகன், அம்பை நகர தலைவர் ஸ்ரீதர் சரவணன், கார்த்திக், வைகுண்டமணி மற்றும் ராமர் பாண்டியன் மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் மாவட்ட இணை செயலாளர் கலந்து கொண்டு வனத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் சொரிமுத்தையனார் கோவிலுக்கு அனுமதி வழங்கும் வரை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஐயப்ப பக்தர்களின் முற்றுகை போராட்டத்தால் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சாலைகளில் நிறுத்தப்பட்டதால் அந்த இடத்தில் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. இந்நிலையில் பிஜேபி அரசாங்க பிரிவு மாவட்ட தலைவர் சேகர் பாண்டியன் வட்டாட்சியர் வெங்கட்ராமனிடம் தொடர்பு கொண்டு சூழ்நிலையை எடுத்து கூறியதின் பேரில் பாபநாசம் சோதனை சாவடி பக்தர்களுக்காக நிபந்தனைகளுடன் திறந்துவிடப்பட்டது. இதனால் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் பயணத்தை பாதுகாப்பாக தொடர்ந்தனர். நான் பாரதிய ஜனதாவின் மாவட்ட அரசாங்க பிரிவு தலைவராக இருக்கிறேன். இன்று பொதுமக்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேலும் இன்று காலையில் சுமார் 3 மணி அளவில் பாபநாசம் வனக்காப்பகம் அருகில் சுமார் 1000 ஐயப்ப பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல முடியாமல் வனக்காவலர்கள் தடை விதித்து மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி சுமார் குழந்தை குட்டிகள், அடுத்தாப்பில் தேனி, கம்பம் போன்ற அடுத்த மாவட்டத்தில் உள்ள ஐயப்ப பக்தர்களும் மேலே செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி வைத்தார்கள். அது எனது கவனத்திற்கு சென்று நான் சென்று அங்கே அவர்களை சந்தித்து வனத்துறையிடம் பேசி அவர்கள் எந்த விதமான முடிவும் சொல்லாமல், ரேஞ்சர் அவர்களும் அந்த இடத்தில் இல்லை. அதனால் நான் நின்று கொண்ட பொழுது காவலர் விகேபுரம் காவல்துறையிலிருந்து திரு சண்முகம் காவல்துறை ஆய்வாளர்கள் அவர்கள் தலைமையிலே அங்கே வந்து காவல்துறையினர் பாதுகாப்பு கொடுத்தார்கள். அங்கிருந்து தொலைபேசி மூலம் வட்டாட்சியருக்கு தகவலை தெரிவித்து அவர் மூலம் அனுமதி பெற்றும் தாமதித்து பின்பு காவல்துறை ஆய்வாளர் வட்டாட்சியரை அனுமதி அளித்த பின்பும் தாங்கள் திறந்துவிட வேண்டும், அவர்கள் பாதுகாப்புடன் சென்று சில கண்டிஷன் முறையில் அனுமதித்து சொரிமுத்தையனார் கோயிலை வணங்கி வர செய்தார்கள். மேலும் வனப்பகுதியில் சில கெடுபிடிகள் அதிகமாக இருக்கின்றது, அதை தவிர்க்க வேண்டும். வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கு நான் இதை எடுத்து சொல்லி எங்கள்
மாநில தலைவர் மூலம் சில அங்கே தென் மாவட்டத்தில் சொரிமுத்து நயினார் கோயில் என்பது ரொம்ப பிரசித்தி பெற்றது. பாமர மக்கள், ஏழை எளியவர்கள், கிராமவாசிகள் அதிகமாக செல்லக்கூடிய அது ஒரு ஸ்தலம். அதில் ரொம்ப கட்டுப்பாடு பண்ணி இவங்க இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப மக்கள் மனசு வேதனை அடைந்து வருகிறார்கள். இரண்டாவது, நேற்றே எல்லா இடங்களுக்கும் எல்லா ஸ்தலங்களுக்கும் வழிபட எந்த தடையும் இல்லை என்று தமிழக அரசு சொல்லியும் இவர்கள் ஏன் இந்த தடை விதித்தார்கள் என்று தெரியவில்லை. இதை இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாச்சி முரியா பாண்டியன் அவர்கள் கவனத்திற்கும், மாநில முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் கவனத்திற்கும், வனத்துறை அமைச்சர் கவனத்திற்கும் கொண்டு சென்று இனிமேல் அகசியர் கோயில், சொரிமுத்து நயினார் கோயில், வனப்பேச்சியம்மன் கோயிலுக்கு தடை இல்லாமல் பக்தர்களை வழிபடச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வனத்துறையினருக்கு ஒரு பெரு வேண்டுகோளாக வைக்கிறோம். பக்தர்களுக்கு எந்தவித இடையூறு இல்லாமல் தாங்கள் வழிபட அனுமதிக்க வேண்டும். அப்படி அனுமதிக்காவிட்டால் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்டத்தில் கலந்து நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.